நீங்க சொன்ன அந்த பாண்டியோட பொண்டாட்டி நான் தான். ஏமா நீ பாண்டி பொஞ்சாதியா? ஆமா, உங்க பாண்டி தான் என் கழுத்துல தாலி கட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட சஞ்சீவ். அவர்தான் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. நான் அதை பத்தி முத்தழக கிட்ட பேசலாம் தான் வந்தேன். சஞ்சீவ் ஏன் புருஷன், நீ தேவையில்லாம சஞ்சீவ் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு என் சஞ்சீவுக்கும் எனக்கும் இடையில வந்துடாதுன்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சுட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா ஏன் துரதிர்ஷ்டம், நான் வந்து பாக்குறதுக்குள்ள முத்தழகு சஞ்சீவை பார்க்க போயிட்டா. அவெல்லாம் சொல்லி கேக்குற ஜென்மம் இல்லம்மா. அவளை பத்தி உனக்கு சரியா தெரியல, அதான் அவகிட்ட பேசலான்னு வந்திருக்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லி 4 கால் இருக்கிற முயலோட ஒரு காலை உடைச்சு அத 3 ஆக்குற ஆளுமாவ. அந்த மரமண்டைக்குன்னு சொல்றதெல்லாம் புரியாதுமா. இல்ல அங்கிள், நான் முத்தழக கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாக்குறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அவ பாண்டி வீட்டுக்கு தான் போயிருப்பா, நீ போய் அவகிட்ட பேசு. நீ வாடி போலாம். இல்ல பாண்டி, உனக்கு ஆயுசு 100வே. இப்பதான் முத்தழகு நீ எங்கன்னு கேட்டா, அதுக்குள்ளே நீ வந்துட்ட. ஏன் முத்தழகு, மாமா எங்கன்னு கேட்டல, பேசு. வாங்க மாமா. பாரா, இவ்ளோ நேரம் அரட்டை அடிச்ச, இப்ப அண்ணனை பார்த்த உடனே பேச்சு வரலையா? இல்ல ராசாத்தி, முத்தழக கிண்டல் பண்ணாதடி. பாண்டி, முத்தழகு கிட்ட பேசுறா. வா முத்தழகு. மாமா, நான் வீட்ல சண்டை போட்டு வந்துட்டேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். இனிமே நான் வீட்டுக்கு போனா உன்னை கண்ணாலம் கட்டிக்கிட்டு உன் பொஞ்சாதியா தான் போவேன். நான் சொல்லிட்டு வந்தது சரிதானே மாமா? முத்தழகு, இதெல்லாம் போய் என்ன அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அவன் சொல்லி தானே உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தோம். மேகலை, அப்படியே பாண்டிக்கும் முத்தழகுக்கும் கல்யாண தேதி குறிச்சிடலாம். சும்மா அவசரப்படாதீங்க. எங்க அண்ணன் வேற கோவத்துல இருக்காரு, அவர் இல்லாம கல்யாணம் பண்ண முடியுமா? எங்க அண்ணன்ட்ட நான் மறுபடியும் பேசி பாக்குறேன். எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாண்டிக்கும் முத்தழகுக்கும் நாள் குடிக்கிறோம். என்ன சரத்தான முத்தழகு? ராசாத்தி, நீ முத்தழகு கிட்ட பேசிக்கிட்டு நான் உள்ள போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க. மேகலை, மேகலை, உங்களுக்கு யார் வேணும்? மேகலை இல்ல, உள்ளதான் இருக்காங்க. அவளை கூப்பிடுமா. அத்தை, அத்தை. வாங்கக்கா. என்னக்கா? நான் மிளகா அரைக்க மில்லுக்கு போறேன், நீ வரேன்னு சொன்னிய, வாரியா? இல்லக்கா, அவர் அரைச்சுக்கிட்டு வந்து வச்சுட்டாரு. அப்படியா? ஆமா, யார் இந்த புள்ள? இது என் அண்ணன் பொண்ணு, பேரு முத்தழகு. அப்படியா? சின்ன வயசுல ஸ்கூல் லீவ் விட்டா வருமே, அப்ப பார்த்தது. இவளத்தான் பாண்டிக்கு கட்டி வைக்க போறேன். என்ன மேகலை சொல்லுத? அபின்னு ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு பாண்டி என்ன கண்ணான கட்டிக்கிட்டான், என் வயித்துல வளருது பாண்டியோட புள்ளதான்னு உன் வீட்டுக்கு முன்னாடி குடி இருக்கு. அடடா, என்ன இது, இந்த பொம்பளை வத்தி வச்சிருச்சு. அந்த புள்ளைக்கே என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னடானா இந்த புள்ளைய வேற பாண்டிக்கு கண்ணான கட்டி வைக்க போறேன்னு சொல்ற. என்ன நடக்குதுங்க? எனக்கு என்ன, என்னமோ பண்ணுங்க போங்க.
அத்தை, ஆ? மாமா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. முத்தழகு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. சொல்லுங்க. நீங்க சொல்ற பாண்டி தான் என்னோட சஞ்சீவ். என் ஹஸ்பண்ட் பேரு சஞ்சீவ். நாங்க 2 பேரும் காதலிச்சோம். அதுக்கு நினைவா என் வயித்துல அவரோட குழந்தை வளருது. அந்த அபி யாருன்னு எங்களுக்கு தெரியாதுமா. டெல்லியில பாண்டிய பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்க வந்துச்சு. தான் வயித்துல வளருது பாண்டியோட புள்ளதான்னு சொல்லுச்சு. இங்க இருக்கிறது உங்க புள்ள பாண்டி இல்ல, ஏன் புருஷன் சஞ்சீவ் தான் சொல்லி என்னென்னமோ வளருச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே வழங்கல. இது என் புள்ள பாண்டிமா, உன் புருஷன் சஞ்சீவ் இல்லன்னு நாங்க எம்புட்டோ சொல்லி பாத்துட்டோம். பாண்டி கூட அதுகிட்ட சொன்னான். ஆனா அந்த புள்ள கேட்கவே இல்ல. எங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த புள்ள குடி இருக்குது. இந்த ஊரை விட்டு போனா பாண்டி கூட தான் போவேன்னு இங்கேயே தங்கிருச்சு. வீடு எடுத்து தங்கி இருக்காளா அந்த சிறுக்கிய? எதுக்கு வீடு எடுத்து தங்க விட்டீங்க? மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். பாண்டிதான் அவ புருஷன் சஞ்சீவ் இல்லையே, அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும்னு அத நாங்க அப்படியே விட்டுட்டோம். விட்டுட்டீங்களா? என்னத்தை இம்பிட்டு சாதாரணமா சொல்றீங்க? என் பாண்டி மாமாவை ஒருத்தி உரிமை கொண்டாடி இருக்கா, அது எப்படி நீங்க விடலாம்? அடிச்சு விரட்ட வேண்டியதானே அந்த கழுதைய. அது புள்ளதாச்சு பொண்ணுமா. நம்ம கடுமையா நடந்து அதனால அவ வயித்துல இருக்கிற புள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அது பாவம் இல்லையா? அவளுக்கே ஒரு நாளைக்கு உண்மை புரிஞ்சு போயிருவான்னு விட்டுட்டோம். அதோட நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் பாண்டிய அபியால புருஷன உரிமை கொண்டாட முடியாது. நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா நீ பாண்டியோட பொஞ்சாதி ஆயிருவ. அதுக்கப்புறம் வேணும்னா அந்த பிள்ளைகிட்ட பேசி அந்த பிள்ளைய இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சிருவோம். அத்தை, என் மாமன் என் கழுத்துல தாலி கட்டலனா கூட நான் பாண்டி மாமாக்கு பொஞ்சாதி தான். எவனோ ஒருத்தனோட பொஞ்சாதி வந்து என் மாமனை உரிமை கொண்டாடுவா, அத பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எங்க அந்த சிரிக்கி வீடு? எதுக்கு முத்தழகு? நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? எங்க அவ வீடு? அது அந்த எதிர்த்த வீடுதான். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கச்சேரி. முத்தழகு சொன்னா கேளுமா. முத்தழகு போகாத, வாமா. ஏ அபி, வாடி வெளிய. வாடின்னு சொல்றேன்ல, வெளிய வாடி. நீ கெட்ட கேடுக்கு ஏன் புருஷன் வேணுமா? வாடி வெளிய. அம்மா, என்னம்மா ஆச்சு? அபிய பத்தி முத்தழகு கிட்ட சொன்னேன். என் மாமனை உரிமை கொண்டாடவ யாருன்னு நான் சொல்ல கேட்காம அபி கிட்ட சண்டை போட அவ வீட்டுக்கே போயிட்டாம்மா. வெளிய வாடி. ஏன் மேகலை இப்படி பண்ண? முத்தழகு இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவகிட்ட அபியை பத்தி ஏன் சொன்ன? கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. அபி, ஏய், உன் புருஷனை எங்கேயோ தொலைச்சிட்டு என் புருஷன் மேல உரிமை கொண்டாடுறியா? வாடி வெளிய. இன்னைக்கு உன் கொண்டைய அறுக்குறேன். ஏய் வா. ஏய் அபி, வெளிய வாடி. இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. மச்சான் மச்சான் மச்சான், என்ன அங்க பாரு. என் மாமனை ஒருத்தி ஏர் எடுத்து பார்த்தாலே அவ கண்ணை நோண்டி போடுவேன். அப்படி இருக்கிறப்ப எங்க இருந்தோ வந்த நீ என் மாமனை உரிமை கொண்டாடுறியா? ஏய் வாடி வெளிய. என்ன மச்சான், சண்டையை போய் தடுப்பேன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, என்ன நடக்குதுன்னு பாப்போம்ல. ஏய், எங்கடி ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளிய வாடி. இப்ப நீ வர போறியா இல்லையா? பங்கு பங்கு பங்கு. பாரு, எவ்வளவு நேரம் தாண்டி ஒளிஞ்சிட்டு இருப்ப? வாடி. ஏமா, நீ எவ்வளவு நேரம் கத்தினாலும் வெளியே வரமாட்டா. அவ காலையிலேயே கிளம்பி வெளியே போயிட்டா. அவ நல்ல நேரம் இப்ப வீட்ல இல்ல, கிளம்பிட்டா. போனவ எப்படி இங்கதானே வரணும்? அவ வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. எதுக்குமா அவகிட்ட போய் சண்டைக்கு போற? என் மாமனை ஒருத்தி உரிமை கொண்டாடுவா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இவ்வளவு நாளா அவளை விட்டு வச்சிருக்கீங்க, உங்களை சொல்லணும். உழைப்பாங்க. என்ன மச்சான் புஸ்ஸுன்னு போயிடுச்சு. சுப்பிரமணியபுரம் படத்துல கஞ்சா கருப்பண்ண பூட்டின வீட்டை போய் தட்டுவாரு, அந்த மாதிரி கதையெல்லாம் ஆயிப்போச்சு. இதுக்கா இவ்வளவு அளப்பற? இல்ல, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்.
அந்த பழமொழி மாதிரி அபிங்கிற பழைய முள்ள முத்தழகுங்கிற புது முள்ள வச்சு எடுக்க போறேன். நமக்கு இந்த முள்ளு கல்லுலாம் தெரியாது மச்சான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபுல்லு தான். குடிகார பயலுங்க. குடிகார பயலுங்க. வந்துட்டாளா? இப்ப முத்தழகையும் இவளையும் கோத்து விட்டா ஆஹா கரெக்ட். காசு கொடுத்து வாங்கினாலும் மாட்டு சாணம் மணக்காது. அறிவு இருக்கா அவனுக்கு? முத்து இல்ல முத்தழகு. முத்து பாண்டி இப்ப எதுக்குடா இப்படி கத்துற? சும்மா இருக்கப்பா. இல்ல முத்தழகு சீக்கிரமா. முத்தழகு மாமா என்ன மாமா? நீ அப்போ சண்டை போட எதிர்பார்த்துட்டு இருந்தல அபி, அவ இப்பதான் வரா. ஆஹா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலக்கே. போய் அந்த அபிய நறுக்குன்னு 4 வார்த்தை கேளு. வந்துட்டாளா அந்த சிரிக்கி? அவளை இன்னைக்கு இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்துறேன். அவளுக்கு ஏன் மாமன் கேக்குதா? இப்ப பாருங்க. ஏய் எவடி அவ? என் மாமனை உரிமை கொண்டாட பாக்குறவ? வெளியே வாடி. பாண்டி நல்லா திருவண்ணாமலை தீபம் கொளுத்துற மாதிரி பெருசா பத்த வச்சு விட்டுட்டியே. இப்ப அதுவா முக்கியம். வந்து சண்டைய வெடி போய் பாப்போம். ஏய் உன் புருஷனை எங்கேயோ தொலைச்சிட்டு என் புருஷன் மேல உரிமை கொண்டாடுறியா? வாடி வெளிய. ஆரம்பிச்சிருச்சா? ஊர் விட்டு ஊர் வந்து ஏன் மாமனை உரிமை கொண்டாட பாக்குறியா? வெளிய வர போறியா இல்லையா? ஏய் வெளிய வாடி. இப்ப நீ வர போறியா இல்லையா? யோ நீங்க எல்லாம் ஊர் பெரிய மனுஷங்கன்னு எதுக்கு அங்க இருக்கீங்க? அந்த அபி இந்த ஊருக்கு வந்து என் மாமனை பத்தி தப்பா பேசின அன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி அவளை துரத்தி அடிச்சிருக்க வேணா? உங்களெல்லாம் இந்த ஊர்க்காரங்கன்னு சொல்லவே கேவலமா இருக்கியா? உங்களுக்குலாம் எதுக்கு? யார் நீங்க? கேக்குறேன்ல, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பூச்சி மச்சான், 2 ராட்சசிகளும் மோதிக்க போறாளுங்க. உன்னால ஒரு பெரிய பிரளயமே நடக்க போகுது. எனக்கு அதுதான்ல வேணும். நீ பயங்கரமான ஆளுதான் மச்சான். நீயா? நீங்களா? நீங்க தான் அபியா? ஆமா. அடப்பாவிகளா. முத்தழகு நீதானா? நான் கூட வேற யாரோ நினைச்சிட்டேன். மச்சான் நீ நினைச்சதெல்லாம் நடக்காது போல இருக்க. 2 பேரும் அடிச்சுக்குருவாளுங்கன்னு பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. சும்மா இல்ல மேகல, இங்க என்ன நடக்குது? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? இங்க பாருங்க, எனக்கு போட்டியா என் மாமனை கேட்டு எவ வந்தாலும் அவளை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு இருந்த ஆத்திரத்துக்கு நேரா வந்து உங்களை அடிச்சு துரத்தி விட்டுலாம் தான் வந்தேன். ஆனா ஏனோ தெரியல, உங்களை பார்த்த உடனே அந்த கோவம்லாம் குறைஞ்சிருச்சு. நீங்க என் உசுரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா அதுக்காகலாம் என் மாமனை உங்களுக்கு விட்டு தர முடியாது. உசுர காப்பாத்திருக்காளா? மச்சான் என்னடா பேசிக்கிறாளுங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல எனக்கும் தான் வழங்கல.
செவனன்று இல்ல. என் மாமன் என் உசுரோட வசதி. பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிருங்க. முத்தழகு, நீ புரியாம பேசுற. சஞ்சீவ் என் ஹஸ்பண்ட். இந்த 2 பேருக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டி நாங்க ஒன்னா வாழ்ந்து அவரு வாரிசு என் வயித்துல வளருது. இப்படி இருக்கிறப்போ நிறுத்துங்க. இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் ஏற்கனவே அத்தை சொல்லிட்டாங்க. உங்க புருஷன் சஞ்சீவ் வேற, என் பாண்டி வேற. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ இல்ல முத்தழகு, எனக்கு தெரியும். இங்க இருக்கிறது ஏன் சஞ்சீவ் தான். உங்க சஞ்சீவ் இதுனா அப்ப என் மாமா எங்க? கரெக்டா கேட்ட பத்தியா? கரெக்டா கேட்டா மச்சான். குட் கொஸ்டின். அதான் முத்தழகு, எனக்கும் தெரியல. அதுக்கு மட்டும் பதில் கிடைச்சிட்டாலே போதும். இந்த குழப்பம் எல்லாம் சரியாயிடும். இந்த கிடைச்சிட்டா தெரியாது இதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எப்படி உங்க புருஷனை தெரியுமோ அதை விட அதிகமா எனக்கு என் மாமனை தெரியும். நான் என் மாமனை இன்னைக்கு நேத்து மனசுல நினைக்கல. எனக்கு 10 வயசு இருக்கும் போதே என் மாமன் எனக்கு தான்னு அவர் மேல நான் ஆசை வச்சிட்டேன். உங்களுக்கு உங்க புருஷன் சஞ்சீவ் தான் முக்கியம்னா அவரை தேடி போங்க, கண்டுபிடிங்க. ஆனா என் மாமன் உங்க புருஷன் இல்ல. முத்தழகு, நீ உன் மாமாவை நேசிச்சுட்டு மட்டும்தான் இருக்க. ஆனா நான் என் சஞ்சீவ் கூட வாழ்ந்திருக்கேன். அவர் குழந்தைய என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். சஞ்சீவோட மூச்சு காத்து வாசம் வரைக்கும் எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, இங்க இருக்கிறவன் தான் சஞ்சீவ். உன் மாமா பாண்டி வேற எங்கேயோ இருக்காரு. அவரை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேடி கண்டுபிடிக்கலாம் முத்தழகு. ஏய், நானும் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். உன் புருஷன் இல்ல என் மாமா தான்னு அது உனக்கு விளங்காம சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. உனக்கு பணம் காசு ஏதாவது வேணும்னா சொல்லு, என் மாமன் கிட்ட சொல்லி வாங்கி தரேன். அதை விட்டுட்டு சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என் மாமன் எனக்கு தான், அவங்கள நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். மச்சான், இவளுங்க என்ன தொண பேசிக்கிட்டே இருக்காளுங்க. ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் பார்க்கலான்னு பார்த்தா வெறும் டாக்கிங் போர்ஷன் மட்டும் போய்கிட்டு இருக்கு. இப்ப பாரு. முத்தழகு, முத்து, நான் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. ஆமா மாமா. நீ மட்டும் இவளை ஊரை விட்டு அடிச்சு துரத்திட்டேன்னா நான் உனக்கு தான். அதுவும் 3 நாளைக்குள்ள விரட்டிட்டேன்னு வச்சுக்கோ. 4வது நாள் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். அப்படித்தானே மாமா? இவ்வளவு விரட்டுறதுக்கு 3 நாள் எதுக்கு? இன்னும் 2 நாளுக்குள்ள இந்த ஊரை விட்டு இவ்வளவு விரட்டி அடிக்கிறேன் பாருங்க. அப்படிதான். நீயே பாத்துக்க. அபி, இந்த ஊரை விட்டு கிளம்பு. இங்க பாரு முத்தழகு, நீன்னு இல்ல யாரு சொன்னாலும் சரி, 3 நாள் இல்ல 3 வருஷம் ஆனாலும் சரி, என் சஞ்சீவ் என் கூட வராம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். 3 வருஷம் இல்ல 30 வருஷம் ஆனாலும் என் மாமனை உனக்கு விட்டு தர மாட்டேன். என் மாமன் எனக்கு தான். உன் கண்ணு முன்னாடியே என் மாமன் கையால நான் தாலி கட்டிக்கிறேன் பாரு. அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம்டி. தள்ளுங்க. எப்படில ஆட்டத்தை சூடு பிடிக்க வச்சனா? சும்மா சொல்லக்கூடாது மச்சான், பெரிய ஆளுதான் நீ. சரியான நேரம் பார்த்து 2 பேரையும் கோத்து விட்ட. என்ன பண்றது? அவளை ஊரை விட்டு போடின்னு சொல்லி பார்த்துட்டேன். கேட்டாளா?
அதான் முத்தழக கோர்த்து விட்டேன். கரெக்டா பண்ண மச்சான். முத்தழகு வேற ஒரு கேடி பய புள்ள. அவ ஏதாச்சும் ஒரு கேப் மாதிரித்தனம் பண்ணியாவது ஆமாடா அவளை ஊரை விட்டு விரட்டிடுவா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்குடா. முத்தழகுக்கு நம்ம பிரச்சனை எப்படியாவது பேசி புரிய வச்சிடலான்னு பார்த்தா அவ நான் பேசுறத காது கொடுத்து கூட கேக்குற நிலைமையிலேயே இல்ல. பத்தாததுக்கு சஞ்சீவ் வேற முத்தழகை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். எது எப்படி இருந்தாலும் நாம சொல்றதுதான்டா சரி. இங்க இருக்கிறது பாண்டி இல்ல, ஏன் சஞ்சீவ் தான், உன் அப்பா தான். இதை யாரும் நம்பலன்னா கூட அதுதான் உண்மை. உண்மையை யாரும் ரொம்ப நாளா மறைச்சு வைக்க முடியாது. அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்றது சரின்னு புரியும். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் நம்ம இந்த ஊர்ல தாண்டா இருக்கணும். நம்ம இந்த ஊரை விட்டு போனா அது சஞ்சீவ் கூட தான். உங்க அப்பாவையும் நம்மளையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது.